தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். குலத்தொழில் ஒழிப்பு கருத்தரங்கம் அப்படிங்கிற ஒரு பேரில் நம்ம இந்த நூல் வெளியீட்டு விழா, 2 நூல்களோட வெளியீட்டு விழாவை வச்சுருக்கோம். குலத்தொழிலுக்கும் இந்த நூலுக்கும் இந்த சம்மந்தம் இல்லாமல் தான் தெரியும் உங்களுக்கு. குலத்தொழில் ஒழிப்புக்கும் இந்த மதமாற்றம் பற்றிய நூலுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். இது சில சட்ட ரீதியான சில இங்கே நடைமுறை சிக்கலுக்காக இந்த பேரை வச்சோம். சிக்கல் இருக்காது அப்படிங்கிறதுனால, காவல்துறை அனுமதி மற்ற பிரச்சனைகள் இருக்காதுங்கிறத அந்த பேர் வச்சோம். ஆனாலும் தொடர்பு இல்லாமல் இல்லை. குலத்தொழில் ஒழிப்புக்கும் மத மாற்றத்துக்கும் தொடர்பு இல்லாமல் இல்லை. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, குலத்தொழில் ஒழிப்பா இன்னைக்கு இந்தியாவோட பிரதமர் விஸ்வகர்மா யோஜனா திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அது தமிழ்நாட்டிலே கூட செயலுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்திருக்கு. இன்னும் உறுதிப்படுத்தப்படாத தகவல் வந்திருக்கு. விடுதலையில் ஆசிரியர் வீரமணி திராவிடர் கழக தலைவர் அதை கண்டித்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. தமிழ்நாட்டிலே குலத்தொழில் அந்த விஸ்வகர்மா திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான வேலைகள் தொடங்கியிருக்குங்கிற சந்தேகத்தில் ஆசிரியரே கண்டன அறிக்கை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த குலத்தொழில் ஒழிப்பு அப்படிங்கும்போது அது ஏதோ 1952 குலக்கல்வியை எதிர்த்தோம், குலத்தொழிலை வலியுறுத்துகிற குலக்கல்வி திட்டத்தை பெரியார் எதிர்த்தாரு. காமராஜர் ஆட்சி ஒழிச்சிட்டாங்க, இனி அது வராதுன்னு நினச்சிட்டு இருந்தபோது மீண்டும் ஒரு 50 வருஷம் 70 வருஷம் கழித்து மீண்டும் அதே குலக்கல்வி திட்டம்ங்கிறது மீண்டும் உயிர் பெறுது, கொண்டு வராங்க. 52க்கு முன்னாடி அதே மாதிரி தான் 1937 அந்த குலக்கல்வி திட்டம்ங்கிறது தொடங்கிட்டாங்க. 1937 வார்தா திட்டம் அப்படிங்கிறது தான் அன்னைக்கு இருந்த குலக்கல்வி திட்டம். அந்த வார்தா கல்வி திட்டம், காந்தி அறிமுகப்படுத்தின வார்தா கல்வி திட்டம் அப்படிங்கிற திட்டம் தான் குலக்கல்வி திட்டமாக 37 நடைமுறைக்கு வந்தது. அப்போ பெரியார் கடுமையாக எதிர்த்து அந்த திட்டத்தை ஒழிச்சாரு. அதுக்கப்புறம் மீண்டும் 52 20 வருஷம் கழிச்சு மீண்டும் உயிர் வந்துச்சு அந்த குலக்கல்வி திட்டத்துக்கு. அதையும் ஒழிச்சோம். மீண்டும் இப்போ 70 வருஷம் கழிச்சு மீண்டும் வருது. அதனால என்ன அப்படின்னா, சும்மா அந்த கல்வி திட்டங்களையோ குலத்தொழில் ஒழிப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது என்ன ஆகும், அப்போ வேணா அரசியல் ரீதியாக இருக்கிற எதிர்ப்புகளை கண்டு இல்லை பெரியார் மாதிரி தலைவர்கள் போராடுற அந்த போராட்டத்துக்கு பயந்து தற்காலிகமாக அந்த குலக்கல்விங்கிற விஷயம் பணிச்சு போன மாதிரி தெரியும். ஆனால் மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த தலைமுறை அதை அந்த அறிமுகப்படுத்த அந்த முயற்சி வந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ இதுக்கு தீர்வு என்னன்னா, குலத்தொழில் ஒழியணும் அப்படின்னாக்கா குலமே ஒழியணும். முதல்ல குலம்னா ஜாதி தான், ஜாதி தொழில் தான் குலக்கல்வி. ஜாதி ஒழியாம ஜாதி அடிப்படையா இருக்கிற தொழிலை மட்டும் ஒழிச்சு அது பயன் இல்லை. மீண்டும் அந்த ஜாதி இன்னொரு வழியில அந்த குலக்கல்வியாவோ குலத்தொழிலாவோ ஏதோ ஒரு வழியில வந்துட்டு தான் இருக்கும். அப்ப குலத்தொழில் ஒழிப்பு அப்படின்னா முதல்ல குலத்தை ஒழித்தாகணும். ஜாதி தொழில் ஒழியணும்னா முதல்ல ஜாதி ஒழியணும். ஜாதி ஒழியணும்னா அதுக்கு அடிப்படையா இருக்க இந்து மதம் ஒழியணும். அப்ப இந்து மதத்தை ஒழிப்பதன் ஒரு வழிதான் இந்த மதமாற்றம். குலக்கல்வி குலத்தொழில் ஒழிப்பு கருத்தரங்கிறது நிச்சயமா மத மாற்றம் அப்படிங்கிற விஷயத்த பேசாம வெறுமனே குலத்தொழில் ஒழிப்பு பற்றி பேசுறது முழுமையான பலனை கொடுக்காது. அப்படிங்கிறதுனால இதே பொருளை வச்சிருக்கோம். அது ஓரளவுக்கு பொருத்தமாகவும் தான் இருக்கு. இன்னொரு விதமாக சொல்லலான்னாக்கா, இப்போ குலத்தொழில், இப்போ நாடார்கள் அப்படிங்கிற ஒரு ஜாதி எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ஒரு காலத்தில் குலத்தொழில்ங்கிறது பனை மரம் ஏறுறது, தென்னை மரம் ஏறுறது, கல் இறக்குறது, தேங்காய் பனங்காய் இதெல்லாம் இறக்குறது தான் ஒரு குலத்தொழிலாக இருந்தது. பல சமுதாய மாற்றங்களில் வருஷங்கள் மாறிச்சு. இப்போ இன்னைக்கு நாடார்களுக்கான குலத்தொழிலாக இன்னைக்கு இருக்கிறது பலசர கடை நடத்துறது, வணிகம் பண்ணுறது, இதெல்லாம் இருக்குது. வணிகம் பண்ணுறது அவங்களோட குலத்தொழில் கிடையாது. இந்து மத வர்ணாசிரமப்படி வியாபாரம் பண்ணுறதே நாடார்களுக்கு குலத்தொழில் கிடையாது. ஆனால் பலசரக்கு கடைங்கிறதே இன்னைக்கு குலத்தொழில் மாதிரி மாறிடுது. அப்போ அது எதுக்காக சொல்கிறேன்னா, குலம்ங்கிறது இருக்கிற வரைக்கும் குலத்தொழில் வேறு தொழிலாக வேணால் தொழில் வேற மாறிட்டு இருக்க வழிய அந்த குலங்கிறது இருக்கிற வரைக்கும் குலத்தொழில்கள் மாறிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் குலத்தொழில் ஒன்று இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ குலத்தொழில்கள் ஒழியணும்னா குலம் ஒழியணும், குலம் ஒழியணும்னா மதம் ஒழியணும், மதம் ஒழியணும்னா மத மாற்றம் முக்கியமான ஒரு தீர்வாக இருக்குது. அதைத்தான் இந்த கருத்தரங்கம் பேச போகிறோம். அதுக்கு தொடர்பாக தான் இந்த 2 புத்தகமும், மத ஒழிப்பும் மத மாற்றமும், மதம் மாற சொன்னார் பெரியார், 2 புத்தகம் போடுறோம். இந்த மாதிரி புத்தகங்கள் போட வேண்டிய
நெருக்கடி ஏன் வந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிந்தாலும் சுருக்கமாக புதுசாக இருக்கவங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது 2020 நம்ம ஒரு புத்தகம் போட்டோம், காட்டாறு சார்பாக ஒரு புத்தகம் போட்டோம். பெரியார் மதமாற்றம் தொடர்பாக எழுதின கட்டுரைகளை தொகுத்து இந்துவாக இறக்கப் போவதில்லை அப்படிங்கிற புத்தகத்தை தலித் முரசும் காட்டாரும் சேர்ந்து இந்த புத்தகமாக ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்டோம். அந்த புத்தகத்துக்கு எதிராக ஒரு புத்தகம் வந்துச்சு, மதம் மாற சொன்னாரா பெரியார் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்துச்சு. நாம் வெளியிட்ட புத்தகத்துக்கு மறுப்பு சொல்லி பதில் சொல்லி ஒரு புத்தகம் வந்தது. நாம் சொந்த கருத்தாக எதையுமே எழுதலை. நாம் போட்ட இந்துவாக இறக்கப் போவதில்லை புத்தகத்தில் நம்மளோட சொந்த கருத்துன்னு எதையும் எழுதலை. பெரியார் மதமாற்றம் தொடர்பாக பேசின எல்லா செய்திகளையும் தொகுத்து, எல்லா செய்திகளும் இல்லை, அவர் முழுமையாக தொகுத்தா ஒரு 1000-1000 பக்கம் கூட வரும். நமக்கு பொருளாதார வாய்ப்பு இல்லாதனால நம்ம ஒரு 200 பக்கத்துக்குள்ளே அந்த புத்தகத்தை முடித்து 200 பக்கத்துக்குள்ளே அந்த புத்தகத்தை போட்டோம். முழுமையாக தொகுத்தா ஒரு 1000 பக்கத்துக்கு கூட நம்ம தொகுக்கலாம். பெரியாரோட மதமாற்றம் தொடர்பாக பெரியார் பேசின கருத்துக்களை மட்டும் தொகுத்தனால 1000 பக்கம் வரும், தாராளமாக வரும். அப்போ நம்ம ரொம்ப சுருக்கமாக தான் பெரியாரோட கட்டுரையை மட்டும்தான் போடுறோம். அப்போ அதுக்கு என்ன எதிர்ப்பு வருது அப்படின்னா, பெரியார் காலம் முழுக்க எல்லா மதங்களையும் எதிர்த்தார், எல்லா மதங்களும் ஒழியணும்னு நினைச்சார். அவருடைய பேர்லேயே ஒரு மதத்துக்கு பெரியார் போக சொன்னார், ஒரு மதத்துக்கு பெரியார் அழைத்தார் அப்படின்னு சொல்றது பெரியாரை கொச்சைப்படுத்துவதா இருக்கு அப்படின்னு சொல்லி மறுப்பு வந்துச்சு. ஒரு மேலோட்டமாக பார்க்கும்போது இது சரியாதான கேட்குறாங்கன்னு மாதிரி நமக்கு தோணும். பெரியார் எல்லா மதங்களையும் எதிர்த்தாரா அப்படின்னா உண்மைதான், எல்லா மதங்களையும் எதிர்த்தார். அவருக்கு தன்னை ஒரு நாத்திகராக தான் சொல்கிறாரு, நாத்திகம் தான் அவருக்கு எல்லைன்னு சொல்கிறார். அதெல்லாம் நம்ம யாருமே மறுப்பு தெரிவிக்கல, அது நம்மளே அது மறுக்கவும் மாட்டோம். பெரியார் அவரோட இலக்குங்கிறது மத ஒழிப்பு தான், மதங்கள் இல்லாத சமுதாயம் தான் அவர் சொல்கிறது. இப்போ பகுத்தறிவை அடிப்படையாக கொண்ட பொது உரிமையோடு கூடிய பொது உடைமை சமுதாயம் தான் பெரியாரோட இலக்கு. இதில் நம்ம ஒரு % கூட மாற்றி பேச தயாராக இல்லை. ஆனால் அதே இலக்கை கொண்ட பெரியார் எங்கெல்லாம் மத ஒழிப்பை பற்றி பேசியிருக்காரோ அதே கூட்டங்களில் மத மாற்றத்தையும் பேசியிருக்காரு. அதே கூட்டங்களில் ஒரே உரையிலேயே முதல்ல மத ஒழிப்பு இருக்கும், அதே உரையிலேயே மத மாற்றம் இருக்கும். அப்புறம் முதல் வாரம் மத ஒழிப்பை பற்றி பேசியிருப்பார், அடுத்த வாரம் மத மாற்றத்தை பற்றி பேசியிருப்பார், அதுக்கு அடுத்த வாரம் மத ஒழிப்பை பற்றி பேசியிருப்பார். இப்போ ரெண்டையுமே மாற்றி 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 ஒரு ஜாதி ஒழிப்புக்கான இந்து மத ஒழிப்புக்கான ஆயுதமாக ரெண்டையுமே பேசுகிறார். மத ஒழிப்பு மதங்கள் ஒழியணும்னு பேசினார். குறிப்பாக இந்தியாவில் இந்து மதம் பெரும்பான்மையாக இருக்கிறதுனால இந்து மதம் தான் நமக்கு ஜாதிங்கிற அந்த ஆண்டான் அடிமைங்கிற கருத்தை கொண்டு வந்ததுனால இந்து மதத்தை தான் கூடுதலாக பெரியார் எதிர்க்க முடியும். அதுதான் அறிவியல், அதுதான் பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவுப்படி தான் பெரியார் இந்த நாட்டில் எந்த மதம் என்னையே அடக்குதோ, எந்த மதம் என்னை இழிவாக நடத்துதோ அந்த மதத்துக்கு எதிரான பிரச்சாரங்களை அதிகமாகவும், பொதுவாக அறிவியல் அடிப்படையில் எல்லா மதத்தையும் பேசுறது அப்படிங்கிறத குறைவாகவும் வச்சுருந்தார். அப்படிதான்ப்பா நீங்கள் பெரியாரோட தொகுப்புகள் இன்றைக்கி நிறையா வந்துருச்சு, குடியரசு தொகுப்புகள் முழுமையாக வந்துருச்சு. நீங்கள் அதை முழுமையாக எடுத்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை மட்டும் எதிர்த்து தாக்கி பேசி வந்த கட்டுரைகள் ஒரு 80% இருக்கும், 80 விழுக்காடு இருக்கும். மீதி ஒரு 20 விழுக்காடு தான் இஸ்லாமிய, கிறிஸ்தவ, சீக்கிய, பௌத்த மதங்களில் இருக்க மூட நம்பிக்கைகள், சில தவறுகளை எல்லாம் விமர்சனம் பண்ணி வந்தது எல்லாமே ஒரு 20% இல்லை 10% தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அறிவியல் பூர்வமாக ஒரு மதத்தை எல்லா மதத்தையும் எடுக்கணும்னு அவசியம் நமக்கு இல்லை அப்படிங்கிறதுல பெரியார் தெளிவாக இருந்தார். அதைத்தான் நம்மளும் சொல்லுவோம். என்னன்னா பெரியார் எப்படி மத ஒழிப்பையும் பேசினார், மத மாற்றத்தையும் பேசினார். மத ஒழிப்பை பற்றி பேசின கட்டுரைகள் எல்லாமே பெரும்பாலும் வந்துருச்சு. அதே சமயம் ஈக்குவலாக முக்கியத்துவம் கொடுத்து வந்த மத மாற்றம் தொடர்பான கட்டுரைகள் ஏன் வரலைங்கிறதுனால அதை தொகுத்து வெளியிடலாம். அந்த கட்டுரைகள்லாம் முழுமையாக வரலை அப்படிங்கிறது கூட சரியான கருத்து இல்லை. ஏன்னா அதையெல்லாம் திராவிடர் கழகம் வெளியிட்டிருக்கு, திராவிடர் விடுதலை கழகம் வெளியிட்டிருக்கு, எல்லா அமைப்புகளும் அதை வேறு வேறு பேர்களை வெளியிட்டிருக்காங்க. அந்த கட்டுரைகள்லாம் வந்திருக்கு. ஆனால் வெவ்வேறு பேரில் வந்திருக்கிறதுனால மதமாற்றம்ங்கிற விஷயம் பெரியார் பேசியிருக்காரு அப்படிங்கிறது கூட பெரும்பாலும் தெரியறதில்லை. ஏன்னா நம்ம வீடுகளில் நம்ம தோழர்களே புத்தகங்களை வாங்குவாங்க, அழகுக்கு அடுக்கி வச்சுருவாங்க, அவ்வளோதான், படிக்கிறது இல்லை. அப்போ அதை நம்ம கொஞ்சம் கவனப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த மதமாற்றம் பற்றி வந்த கட்டுரைகளை மட்டும் தனியாக தொகுத்து ஒரு புத்தகமாக போட்டோம். இவ்வளோதான் விஷயம், இதுதான் நடந்தது. ஏன்னா அந்த விஷயம் அதிகமாக பேசப்படலை அப்படிங்கிறதுனால ஒரு புத்தகமாக போட்டோம். அது ஒரு தவறு, அதை எப்படி பெரியார் நீங்கள் கொச்சப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புரிதலற்ற ஒரு விவாதங்கள் வந்துச்சு. அதுதான் அந்த தவறான புரிதல்கள், தவறான கற்பனையான பல கற்பனைகள்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்க ஒரு புத்தகமாகவே ஒரு புதிய குரல்ங்கிற அமைப்பு சார்பாக
தோழர் ஓவியா அப்படிங்கிற தோழர் வந்து ஒரு புத்தகமாகவே போட்டிருந்தாங்க. அந்த புத்தகம் வந்து 2 வருஷம் ஆச்சு, 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நாம் வந்து அதை பெருசாக எடுத்துக்கலாம். அந்த புத்தகம் ஆரம்பத்தில் எனக்கு வந்து தோழர் விஜயராகவன், நம்ம காட்டாறு இதழோட ஆசிரியராக இருந்த தோழர் விஜயராகவன் வந்து அவர் தான் எனக்கு முதல்ல புத்தகத்தை கொடுத்து தம்பி இதுக்கு கட்டாயமாக பதில் எழுதுங்க. நான் அது வரைக்கும் எழுதலை, 1 வருஷமாக அந்த புத்தகம் வந்து நான் பார்க்க கூட இல்லை. அவர் வீட்டுக்கு நான் அவரை பார்க்க போனப்போ அந்த மரண சாஸ்திரம் நம்மெல்லாம் பதிவு பண்ணோம், அதை வந்து அவர்கிட்ட கொடுக்கறதுக்காக போயிருந்தப்போ தான் அவர் புத்தகத்தை எனக்கு கொடுத்து இதுக்கு நீங்கள் கட்டாயம் பதில் எழுதணும் அப்படின்னு சொன்னார். அதனால சரி அப்படியே கூட ஒரு நாள் எழுதலை. இது ஒரு பெரிய விவாதமாக வைக்கல, அவங்க ஒரு கடுமையான குற்றச்சாட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப மேம்பாக இருந்துச்சு. அதனால அதையே நம்ம போய் தேவையில்லாமல் பெருசாக்கணும்னு விட்டுட்டோம். ஒரு 2 வருஷமாக விட்டுட்டோம், 1 வருஷத்துக்கு மேலே. இப்போ சமீபத்தில் என்ன வந்துச்சுன்னா, நாங்கள் எழுதின கட்டுரைக்கு பாரு அவங்க பதிலே சொல்ல முடியல, பதில் சொல்ல முடியாத வாதங்கள் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்ட்டு அது செகண்ட் எடிஷனாகவே அது வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ செகண்ட் எடிஷனாகவே நமக்கு போடும்போது நம்ம எந்த பதிலும் இல்லாமல் இருக்கிறது சரியில்லை. அப்படிங்கிறனால தான் இப்போ இந்த புத்தகம் ஆம் மதமாற சொன்னார் அப்படிங்கிற புத்தகத்தை போட்டிருக்கோம். அந்த மறுப்பு புத்தகம் தோழர் ஓவியா எழுதின புத்தகம் வந்த உடனேயே நம்ம தோழர் விமல் வந்து உடனடியாக அதுக்கு விரிவாக ஒரு கட்டுரை எழுதி கீற்று இணையதளத்தில் போடலான்னு சொல்லி எழுதினார். அந்த சமயத்தில் நம்ம தோழர் யாழினி அவங்களும் அதே மாதிரி விரிவாக ஒரு கட்டுரைகள் எழுதியிருந்தாங்க, அதையும் கீற்றில் போடலான்னு முதல்ல வாங்கினோம். அப்போ இது பெருசு பண்ண வேண்டாம், இது ஒரு மேட்டராக நானுமே 2 வருஷமாக விட்டுட்டேன். அவங்க எழுதின கட்டுரையும் அப்படியே தான் இருந்துச்சு, விமல் கட்டுரையும் 2 வருஷமாக பேசாமல் தான் இருந்துச்சு. சரி, அப்போ இந்த பதிலே இல்லை, எங்கள் கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல முடியல, மறுப்பு சொல்ல முடியாத ஒரு இதை ஆரம்பிச்சுட்டா எழுதிட்டாங்க தோழர் அப்படின்னு சொல்லி அது வரவும் தான் அது பெரியாரியல் தோழர்கள்ட்டே, பெரியாரியலை களப்பணியில் கொண்டு போகிற தோழர்கள்ட்டே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடுறோம், பெரியார் செஞ்ச வேலைகளே அது வந்து மறுத்துறோம். அப்படிங்கிறனால தான் சரி இந்த பதிலை நம்ம எழுதிடுவோம். இது பதில் கூட இல்லை, இது அவங்க தோழர் ஓவியா அவர்களுக்கு எழுதின பதில்னா நான் சொல்லலை, அந்த புத்தகத்தில் அதான் சொல்லியிருக்கோம். யாருக்கு நம்ம பதில் சொல்லலை, ஏன்னா பதிலுக்கு பதில் வந்துக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம ஒரு 70 பக்கத்துக்கு பதில் எழுதுகிறோம்னா அவங்க 100 பக்கத்துக்கு அடுத்து பதில் எழுதுவாங்க, நம்ம 200 பக்கத்துக்கு அடுத்து எழுதிக்கிட்டே இருக்கலாம், இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அப்போ ஏன் இந்த புத்தகம்னா, முதல்ல நம்ம தோழர்களுக்கு நம்ம ஸ்டாண்டு, நம்ம நிலைப்பாடு என்னன்னு தெரியணும். அது மாதிரி களத்தில் நிற்கிற பெரியாரியல் தோழர்களுக்கு பெரியார் என்ன செஞ்சுருக்காருங்கிறது தெளிவாக தெரியணும், அவ்வளோதான். இது தெரிய வைக்கிறது தான் நம்ம நிலைப்பாட்டை தெரிவிக்கிறோம். மற்றபடி யாருக்கும் இது பதில் கிடையாது, யாரையும் பதில் சொல்லி எப்பயுமே நம்ம திருத்திட முடியாது. ஒரு வயசுக்கு மேலே யாரையும் திருத்த முடியாது. எல்லாம் ஒரு முன்முடிவோட நான் இப்படி தான் எதிர்த்து தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்கள போய் நம்ம யாரையும் மாற்ற முடியாது, மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் புதுசாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. புதிய தோழர்கள் நம்ம அவங்களுக்கு வந்து பெரியாரோட வேலைகள் என்னங்கிறத நம்ம பதிவு பண்ணால் போதும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த புத்தகங்கள் வந்திருக்கு. குறிப்பாக அந்த புத்தகத்தில் கேட்ட ஒரே ஒரு விஷயங்கள் மட்டும் நான் முக்கியமான கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு என்னோட உரையை முடிச்சேன்னா அந்த சிறப்பு அழைப்பாளர்கள் இன்னும் ஒரு சிலர் வரணும், அதுக்காக கொஞ்ச நேரம் எடுத்துகிட்டு நான் பேசிடுறேன். முக்கியமாக அதில் என்ன குற்றச்சாட்டு, அந்த புத்தகத்தில் வர குற்றச்சாட்டு இல்லாமல் பொதுவாக பெரியாரியல் அமைப்புகளில் இருக்க நம்ம தோழர்களே என்ன ஒரு கருத்து வைக்கிறாங்க அப்படின்னா, பெரியார் மத மாற்றத்தை பேசியிருக்கார், ஒரு காலத்தில் பேசியிருக்கார். எப்போ பேசியிருப்பார், தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி தீண்டாமை கொடுமைகள் மிக கடுமையாக இருந்த காலத்தில் பெரியார் மத மாற்றத்தை பேசினார், ஒத்துக்கிறோம். ஆனால் இப்போயும் அது தேவையா, இன்னைக்கும் அதை பேசணுமா, இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கா, தீண்டாமை வன்கொடுமைகள் முன்னாடி மாதிரி இப்போ நடக்குதா, பெரியாரும் அம்பேத்கரும் போராடி பெரும்பான்மையாக தீண்டாமை வன்கொடுமைகளை ஒழிச்சிட்டாங்க, ஒழிச்ச பின்னாடி இப்பயும் போய் நம்ம மத மாற்றத்தை பேசலாமா, இப்பெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. 1930 பெரியார் பேசியிருக்கலாம், மத மாற்றத்தை பேசியிருக்கலாம், இப்போ அதை ஏன் பேசுகிறீங்க, கிட்டத்தட்ட 80 வருஷம் கழிச்சு 90 வருஷம் கழிச்சு ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்குறதுக்கு ஓரளவுக்கு நமக்கு நல்ல கேள்வி தானே, சரியாக தானே இருக்குது அப்படின்னு தான் தோணும். இன்னொன்று குறிப்பாக சொல்கிறாங்க, பெரியாரோட எந்த கருத்தாக இருந்தாலும் அதை அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பொருத்தி பார்த்து பேசணும் ஒழிய எப்பயோ பேசுனதை போய் இப்போ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான கருத்தை வச்சுருக்காங்க. அப்போ எப்பயோ ஏன் பேசினார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் தான் இப்போவும் அந்த காரணம் இருக்கான்னு பார்க்க முடியும். எந்த காரணத்துக்காக, இதில் முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம புத்தகம் போட வரைக்கும், இந்துவாக இறக்க போவதில்லை புத்தகம் போட வரைக்கும் இப்போ குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்க தோழர்கள் எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, பெரியார் மத மாற்றத்தை பேசவே இல்லை, நாங்கள் அவர் சுத்தமாக பேசவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அந்த மறுப்பு நூலுக்கே தலைப்பு என்ன வச்சாங்கன்னா, மதம் மாற சொன்னாரா பெரியார் அப்படின்னு கேள்வி வச்சாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா,
பெரியார் மத மாற்றத்தை சொல்லவே இல்லை அப்படிங்கிறதான் அவங்க முன் வச்ச விஷயம். இப்போ நம்ம புத்தகங்கள் வந்த பின்னாடி என்ன ஆகுதுன்னா, ஆமாம் சொன்னார், அது ஒரு காலத்தில் சொன்னார். தீண்டாமை, எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி, அந்த ப்ரிவென்ஷன் ஆக்ட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி சொன்னார். சட்டங்கள்லாம் இப்போ இல்லை, அரசியல் சட்டமே இல்லை. இப்போ அம்பேத்கர் அரசியல் சட்டம் உருவாக்கிட்டாரு, வன்கொடுமை தடுப்பு சட்டங்களை உருவாக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எதுக்கு அந்த மத மாற்றம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது ஓரளவுக்கு ஒரு முன்னேற்றம் தான். நம்மளோட புத்தகங்களால் வந்த மாற்றம் என்னன்னா, மத மாற்றம் பேசவே இல்லைன்னு சொன்னவங்கலாம் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆமாம் ஒரு காலத்தில் பேசுகிறாங்க, இப்போ வேண்டாம் அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு வந்திருக்காங்க. இப்போ அவங்கள இன்னமும் சரியான லெவலுக்கு கொண்டு வர்றது தான் நம்ம வேலை, அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த காலம்னு சொல்கிறாங்களா, அந்த 1930களில் மத மாற்றத்தை ஏன் பெரியார் பேசினார், என்ன காரணத்துக்காக பேசினார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்போவும் அந்த காரணங்கள் இருக்கா, இருந்தால் அதை அப்ளை பண்ணலாமா இந்த மத மாற்றம் அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அப்போ பெரியார் காலத்தை பார்ப்போம். இன்னும் அதுக்கு முன்னாடி பெரியார் இந்த மதமாற்றங்கிறது வரலாறுல திட்டமிட்ட மதமாற்றம், கட்டாயப்படுத்த மதமாற்றம், விருப்பப்பட்டு மதமாற்றம், இதெல்லாம் வந்து பல நூற்றாண்டு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம எல்லாமே ஒரு காலத்தில் புத்தர்களாக இருந்திருப்போம், நாத்திகர்களாக இருந்திருப்போம். நம்ம கட்டாயமாக இந்துவாக மதம் மாற்றப்பட்டவர்கள் தான். மதம் மாற்றம்ங்கிறது இந்தியாவில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்மளாம் கட்டாயமாக மதம் மாற்றப்பட்டவர்கள், இந்துவாக மதம் மாற்றப்பட்டவர்கள், அதுதான் உண்மை. அப்போ இது ஒரு தொடர்ச்சியான வரலாறு, மத மாற்றமும் தொடர்ச்சியான வரலாறு. ஆனால் இப்போ எந்த மத மாற்றம் விவாதத்துக்கு உள்ளாகுதுன்னா, இந்து மதத்திலேருந்து வேறு ஏதாவது ஜாதி இல்லாத மதத்துக்கு போனால் மட்டும் சிக்கலாகுது. இப்போ இதே இஸ்லாம்லேருந்து ஒருத்தர், இல்லை பௌத்தத்திலேருந்து ஒருத்தர், கிறிஸ்தவ மதத்திலேருந்து ஒருத்தர் இந்து மதத்துக்கு மாறதா இருந்தால் அது பிரச்சனை இல்லை. அடிமத்தனத்தை ஒருத்தர் ஏற்றுக்கிறதா இருந்தால் அதுக்கு யாருங்க தடை சொல்கிறது இல்லை. அடிமத்தனத்திலேருந்து யாராவது விடுதலை ஆகுறேன்னு சொன்னால் தான் பிரச்சனை இருக்குது. ஸோ மத மாற்றத்துக்கு மொட்டையாக எல்லாருமே எதிரி இல்லை. இந்த கிறிஸ்தவத்தில் வர கிறிஸ்டின்லேருந்து இந்து மதத்துக்கு சேரேன்னா அது எல்லாம் வரவேற்கிறதுக்கு நிறையா இருக்காங்க, அதுக்கான அமைப்புகளே நிறையா இருக்குது இந்து மதத்துக்கு வரவேற்கிறதுக்கு. ஆனால் இந்து மதத்திலேருந்து வெளியேறங்கிறதா பிரச்சனை. ஏன் இந்து மதத்திலேருந்து வெளியேற வேண்டியிருக்கு அப்படிங்கும்போது, இப்போ அதனால இந்த பழைய பௌத்த வரலாறுலாம் விட்டுட்டு இப்போ நம்ம காலத்தில் கொஞ்ச நாளைக்கு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மத மாற்றம் எந்த மாதிரி இருந்துச்சு, எதுக்கு பயன்பட்டதுன்னு பார்ப்போம். ஒரு 1800களில், இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா 1899 இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. மத மாற்றம்லாம் கொஞ்சம் சீரியஸாக ஆரம்பிக்குது. அது தென் மாவட்டங்களில் நடந்த மத மாற்றங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தோல் சீலை போராட்டம்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து கிட்டத்தட்ட அந்த வரலாறு பார்க்கலாம், ரொம்ப பின்னாடி போக வேண்டாம். தோல் சீலை போராட்டங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. புதுசாக இருக்கிறவங்க சொல்லி திருப்பி வர, அதாவது தென் மாவட்டங்களில் திருவிதாங்கூர்னு சொல்லி கேரளாவில் ஒரு சமஸ்தானம், அது ஒரு கேரளாவில் ஒரு பார்ட். அப்போ தனித்தனி ஜமீன் மாதிரி இந்த தனித்தனி மாநிலங்களாக இருந்துச்சு. கேரளாவே 2 மாநிலமாக இருந்துச்சு, தமிழ்நாடு வந்து 4-5 சமஸ்தானமாக இருந்துச்சு. அப்படி திருவிதாங்கூர் சமஸ்தானம் இப்போ இருக்க கேரளா அப்படி இருக்கும் அந்த பகுதியில் தான் கன்னியாகுமரி சேர்ந்துருந்துச்சு. கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம்லாம் அந்த திருவிதாங்கூர் அப்படிங்கிற சமஸ்தானத்துக்கு கட்டுப்பட்ட நாடாக இருந்தது, கட்டுப்பட்ட பகுதியாக இருந்துச்சு. அங்கே ராமராஜ்யம் தான், அங்கே சட்டமே ராமராஜ்ய சட்டம் அப்படின்னு தான் அங்கே இருந்தது. இப்போ ராமனை வச்சு கோயில் கட்டுறாங்க, அடுத்து ராமராஜ்யம் வரப்போகிறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ராமராஜ்யம் இதுக்கு முன்னாடி இருந்தது தான். திருவிதாங்கூர் அப்படிங்கிற கேரளாவில் நம்ம தமிழ்நாடே அதில் கட்டுப்பட்டு தான் இருந்துச்சு. அந்த திருவிதாங்கூரில் இப்போ இருக்க திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரும்பான்மை பகுதி, கன்னியாகுமரி மாவட்டம் எல்லாமே அந்த ராமராஜ்ய சட்டத்தில் கட்டுப்பட்டு வாழ்ந்த மக்கள் தான். அந்த காலகட்டத்தில் அந்த ராமராஜ்ய சட்டப்படி திருவிதாங்கூர் அந்த மன்னருக்கு உட்பட்ட பகுதிகளில் பல ஜாதிகள், அதாவது நாடார், ஈழவர், புலையர், பறையர், பல்லர், சாம்பவர், வள்ளுவர், பல பிரிவுகள் இருக்குது. எல்லா ஜாதிய முக்குவர், இந்த மாதிரி பல ஜாதிகள் வந்து அந்த ஜாதியை சேர்ந்த பெண்கள் மேலாடை அணியக்கூடாது. மேலாடை இப்போ இருக்க ஜாக்கெட்டு இல்லை தாவணி இல்லை சேலை எதையுமே போடக்கூடாது. அவங்க கீழே மட்டும்தான் ஒரு ஒரு லுங்கி மாதிரி ஒன்று கட்டிக்கலாம், அவ்வளோதான். அதுவும் கூட முழங்கால் கீழே இருக்கக்கூடாது. சரியாக சொன்னால் ஒரு ஆம்ப்ராயர் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை தான் பெண்கள் போட்டுக்கணும். இந்த ஜாதி பெண்கள், அதாவது நாடார், பல்லர், பறையர், ஈழவர், புலையர், இந்த மாதிரி ஜாதிகள் எல்லாம் சேர்ந்த பெண்களும் மேலாடை அப்படிங்கிறது எதோ உடம்புக்கு வயிற்றுக்கு மேலே எந்த உடையும் எந்த ட்ரெஸ்ஸையும் போடக்கூடாது, ஓப்பனாக தான் இருக்கணும். இது வந்து சட்டம், மதத்தோட அரசாங்கத்தோட சட்டம். அப்போ அந்த சட்டத்தை மீறுறவங்களுக்கு வரி போட்டாங்க. சட்டத்தை மீறினா வரி, மார்பகங்களே அறுக்கிறது அப்படிங்கிற தண்டனையாக நடந்தது. அது நிறைய சினிமாவிலலாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் வந்துச்சு, படமாகவே வந்துச்சு. அப்போ அந்த மாதிரி ஒரு கொடுமை இந்து மதத்தில் இருக்கிற இந்த மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்த மாதிரி கொடுமைகள் இருந்தபோது அப்போ இருந்த
தாமஸ் மன்ரோன்னு ஒரு ஆங்கிலேய அதிகாரி, பின்னாடி கவர்னராக கூட இருந்தார். அங்கே திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் அப்போ ஒரு முக்கியமான அதிகாரியாக இருக்கார். அவர் ஒரு சட்டம் போடுறாரு. அது என்னென்ன சட்டம்? ஒரு சட்டம் இல்லை, அவர் அறிவிப்பு கொடுக்குறாரு. கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள், தலித் மக்கள், மற்ற இந்த நாடு, இந்த மாதிரி எல்லா மக்களும் வந்து ஒருவேளை இந்து மதத்தில் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டீங்கன்னா நீங்கள் ட்ரெஸ் போட்டுக்கலாம், எங்களை மாதிரி கிறிஸ்தவர்கள் மாதிரி மேலாடை போட்டுக்கலாம், ஜாக்கெட் போட்டுக்கலாம், கீழேயும் முழங்கால கீழே ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் ஆங்கிலேய அதிகாரி தாமஸ் மன்ரோ கர்னல் மன்ரோபாங்க அவர் கொண்டு வந்தார். அப்போ இந்து மதம் என்ன சொல்லுது? என்னை ட்ரெஸ்ஸே போடக்கூடாதுங்கிறது, என்னை ஆடை இல்லாமல் வான்னு சொல்லுது, பொது தெருவுக்குள்ளே நடக்கக்கூடாதுன்னு சொல்லுது, பொது கிணறுல தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது, பொதுமக்களோட பழகக்கூடாதுன்னு சொல்லுது. அப்போ இவ்வளோ கொடுமையை பண்ணிடுறது இந்து மதம். ஆனால் அதே இந்து மதத்தை சேர்ந்த அதே மக்கள் கிறிஸ்தவ மதத்துக்கோ இல்லை இஸ்லாம் மதத்துக்கோ போகும்போது முழுக்க முக்காடு போட்டு ட்ரெஸ் போட முடியுது, மேலாடை அணைய முடியுது. அப்போ அவங்க மானத்துக்கு, அவங்க தன்னோட சுயமரியாதைக்கும் மானத்துக்கும் பாதுகாப்பு அப்படின்னு கிறிஸ்தவ மதத்தையும் இஸ்லாம் மதத்தையும் அப்போ இருந்த மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ சமீப காலத்தில் வந்த முக்கிய மத மாற்றம், பெரிய மத மாற்றம் அப்படிங்கிறது அப்போ தொடர்ந்தது தான். 1812 தொடங்குது. இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த மத மாற்றங்கள் ரொம்ப தீவிரமாக தொடங்க ஆரம்பிச்சது. அந்த போராட்டம் கிட்டத்தட்ட 59 வரைக்கும், 1859 வரைக்கும் நடக்குது. 12 அவர் உத்தரவு போடுறாரு. 1814 அதே திருவிதாங்கூர் மன்னர் என்ன சொல்றாரு? அவர் ஒத்துக்கிறாரு, ரைட்டு, மதம் மாறி கிறிஸ்தவத்தையும் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கிற மக்கள் மேலாடை அணிஞ்சுக்குங்க, உங்களுக்கு வரி கிடையாது அப்படிங்கிற உத்தரவை மன்னர் சொல்றாரு. ஆனால் அங்கேருந்து ஆதிக்க ஜாதிகள் அதை ஏற்றுக்காம மிகப்பெரிய கலவரம் பண்ணுறாங்க, சர்ச்சுகளை கொளுத்துறாங்க, கிறிஸ்தவ அந்த கொட்டைகள்லாம் கொளுத்தி விடுறாங்க, அடிச்சு நொறுக்கு, இவ்வளோலாம் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு மன்னர்? மீண்டும் என்ன பண்ணுறாரு? 1829 கிறிஸ்தவராக மாறினால் நீங்கள் மேலாடை போடக்கூடாதுன்னு திருப்பி உத்தரவு போடுறாரு. இப்போ திருப்பி கிறிஸ்தவர்கள் அங்கே இருக்க பாதிரியார்கள் இல்லை மதத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் அவங்கெல்லாம் கடுமையான போராட்டம் நடத்துகிறாங்க. போராட்டம்னா நான் சொல்கிறதுலாம் வெட்டு குத்து கொலை அப்படி தான் நடந்தது. அந்த மாதிரி நடந்து 59 வாக்கில் தான் அது ஒரு முடிவுக்கு வருது. என்னன்னா, கிறிஸ்தவ இஸ்லாமிய மதங்களை ஏற்றுக்கிட்ட பெண்கள் தாராளமாக மேலாடை அணியலாம் அப்படிங்கிற நிலைமை அப்போ வந்துச்சு. அப்போ நான் பெரிய நாத்திகர், அந்த காலத்தில் எவனோ ஒருத்தன் பெரிய ஒரு நாத்திகர், நான் பகுத்தறிவாதி, நான் எந்த மதம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு யாரும் வரல. அன்னைக்கு இஸ்லாம் மதமும் கிறிஸ்தவ மதமும், இன்னைக்கு கிறிஸ்தவ மதம் ஜாதியாக மாறி இருக்கு, அது வேற விஷயம். அன்னைக்கு இருந்த நிலைமையில கிறிஸ்தவ மதமும் இஸ்லாம் மதமும் மிகப்பெரிய பாதுகாவல் அரணா இருந்தது. அன்னைக்கு அந்த மதமாற்றம்ங்கிறதா மிகப்பெரிய கருவியா அந்த மக்களுக்கு தீண்டாமை வன்கொடுமைகள்ல இருந்தோம், ஜாதி இழிவுகள்ல இருந்தும் வெளியேறதுக்கு அந்த ஜாக்கெட் போடுற உரிமை, தாவணி கட்டுற உரிமை கூட வாங்கி கொடுத்ததுன்னா இந்த மதமாற்றம் தான். அது 1812 ஆரம்பிக்குது. அப்போ அதை பார்த்துட்டு, இதெல்லாம் கன்னியாகுமரி பக்கம் நடந்த விஷயங்கள். திருவனந்தபுரம், கன்னியாகுமரியிலேருந்து இப்போ இருக்க நாகர்கோவிலேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் இருக்கிற பகுதிகள் முழுக்க இப்போ நீங்கள் போனாலும் நிறைய கிறிஸ்தவ இஸ்லாமிய ஊர்கள் தான் வரிசையாக வரும். மக்கள் நிறையா நீங்கள் பார்க்கலாம். மார்த்தாண்டம், குளித்துறை, நெய்யாறு, பாரசாலா, எல்லா ஊர்களையும் பார்த்தீங்கன்னாலும் மசூதியும் சர்ச்சும் மிகப்பெரிய வலுவான அளவில் இருப்பாங்க, மக்கள் நிறையா இருக்காங்க. அதெல்லாம் உருவாக்குனது இந்த தோல் சிலை போராட்டம் தான். இந்த காலகட்டத்திலேருந்து கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் 1899 அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி தோல் சிலை போராட்டங்களில் மதமாற்றம் மிகப்பெரிய விடுதலை பெற்றுக் கொடுத்துச்சுங்கிற உணர்ந்த மக்கள், நாடார் சமுதாய மக்கள், குறிப்பாக கமுதியில் ஒரு மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் சொல்லி, அந்த கோயிலில் நுழையிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இந்து கோயிலில் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் இந்து மதத்துக்குள்ள மீனாட்சி அம்மன் கோயிலில் வழிபடுறதுக்கு நுழையிறாங்க. அப்போ அதை தடுத்து நிறுத்தி கலவரம் நடக்குது, அடித்து மண்டையை உடைக்கிறாங்க, உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை எதிர்த்து கேஸ் நடக்குது. கேஸு லண்டன் வரைக்கும் நடந்துச்சு. இங்கே அதாவது முதல்ல மதுரையில் நடந்துச்சு கேஸு, அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தில் நடந்துச்சு, அப்புறம் லண்டனில் பிரிவி கவுன்சில், அங்கே வரைக்கும் அந்த கேஸ் நடந்தோம். ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்துச்சுன்னா, நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னாங்க. இதை போய் பின்னாடி இந்த வழக்கு பின்னாடி நம்ம சொல்ல வேண்டியது சொல்கிறேன் ஒரு இடத்துல. அங்கே கடைசி வரைக்கும் போய் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் இந்து மத கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொன்னது தான் இந்து மதத்தோட நிலைமை. அப்போ அவங்க எங்கே போவாங்க? எந்த மதம் என்னை உள்ளே விடுதோ, எந்த மதம் என்னை சகஜமாக பார்க்குதோ அந்த மதத்துக்கு போகிறது தான் இயல்பு, அப்படி தானே போவாங்க.
அதுதான் நடந்தது. அதே 1899 இந்த ஜட்ஜ்மெண்ட் வருது. அந்த ஜட்ஜ்மெண்ட் வர்ற அதே காலகட்டத்தில் சிவகாசி உங்களுக்கு தான் தெரியும், பட்டாசுக்கு பேர் கூட ஒவ்வொரு ஊருக்கு சொல்லுவாங்க. அந்த ஊரில் பெரும்பான்மை, அதாவது அங்கே பெரும்பான்மைங்கிறது ஈக்குவலாக எல்லா ஜாதியும் இருக்கும். பிள்ளைமாறு, நாக்கியர், நாடார், தலித்துகள், இஸ்லாம் எல்லாமே ஓரளவுக்கு ஈக்குவலான பர்சன்டேஜில் இன்னமும் அப்படி தான் இருக்காங்க. அந்த ஊரில் இருந்த நாடார்கள் முயற்சி என்ன பண்ணாங்கன்னா 1895 அங்கே ஒரு கோயில் கட்டுறாங்க. காசி விஸ்வநாதர் கோயில் இன்னமும் இருக்கு. அந்த கோயில் இருக்கு. 1895 கட்டுறாங்க. அந்த கோயிலில் எங்களுக்கு உரிமை இருக்கு, நீங்கள் அறங்காவலர் குழு தலைவராக அறங்காவலர் குழுன்னு ஒன்று போடும்போது எங்கள் ஜாதியிலையும் ஒருத்தரை போகணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன் வைக்கிறாங்க. வேற ஒன்றுமே சொல்ல, கோயிலுக்குள்ளே வர்றேன்னு கூட அவங்க சொல்ல. 95 கோயில் கட்டுறாங்க. அந்த அறங்காவலர் குழுவில் எங்கள் சாதியை சேர்ந்தவனையும் ஒரு மெம்பராக போடுங்கிறாங்க. அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டான், மற்ற எல்லா ஜாதிக்காரும் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, கோயில் நுழைவு போராட்டம்னு அறிவிக்கிறாங்க. கோவில் நுழைவு போராட்டம் அப்படின்னு அறிவித்தா வழக்கம் போல் என்ன ஆகுது, அங்கே இருக்க மற்ற ஜாதிகள் நாடார்களை தவிர மீதி இருக்க எல்லா பிசி அதாவது பிள்ளைமார், நாய்க்கர், இந்த 2 கம்யூனிட்டி முக்கியமாக, அப்புறம் தேவர்கள், அந்த 3 கம்யூனிட்டி சேர்ந்துட்டு பார்ப்பனர்கள், குறிப்பாக பார்ப்பனர்களும் சேர்ந்துட்டு தான் பொதுவாக சொல்லுவாங்க, பாப்பா எந்த ஜாதி கலவரத்துக்காக வர்றானான். அதான் இந்த நம்ம நாடார்கள் வரலாறு கருப்பா காவியான ஒரு புத்தகம் நம்ம ரஜபதி ராய் வழக்கறிஞர் ரஜபதி ராய் ஒரு புத்தகம் தொகுத்திருக்காரு. நான் சொன்ன செய்திகளில் அதில் தான் வருது. அதில் அவர் தெளிவாக சொல்கிறாரு, நாடார்களை கோயிலுக்குள்ளே வரவிடாமல் பண்ண அந்த வழக்கில் எதிர்சாட்சியாக நின்றவங்க பூரா பார்ப்பானுங்க. அது மாதிரி சிவகாசி கலவரத்தில் நாடார்களை வெட்டி கொண்ட கேஸ்லேயே இருக்கிறவங்களாம் பார்ப்பனர்கள். பாப்பா ஜாதி கலவரத்துக்கே வரமாட்டான் அப்படிங்கிறது தவறுன்னு ஒரு வழக்கறிஞர், மிக முக்கியமான வழக்கறிஞரே அந்த வழக்கு விஷயங்களை ஷேர் பண்ணி அதை போட்டுக்காரு அந்த புத்தகத்தில். அதில் சொல்கிறாங்க, அந்த 899 கோவில் நுழைவே அந்த அட்டன் பண்ணுறாங்க. எல்லா நாடார்களும் முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி பண்ணும்போது மற்ற எல்லா ஜாதியும் சேர்ந்து தாக்குறாங்க. அதாவது நீங்கள் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அடிக்கிறாங்க, வெட்டுறாங்க. அப்போ நாடார்கள் குடியிருந்த வீடுகளை அடித்து நொறுக்கிறாங்க, கடைகளை கொளுத்தி விடுறாங்க. அப்போ வெட்டி கொல்லப்பட்ட நாடார்களோட எண்ணிக்கை 13. ரிப்போர்ட்டான பத்திரிகைகளையும் வழக்குலையும் ரிப்போர்ட்டான பதிவான கொலை மட்டும் 13 நாடார்களை கொண்டிருக்காங்க. போலீஸ் சுட்டு கொண்ட நாடார்களும் அதில் இருக்கு. போலீஸும் சுட்டு கொண்டிருக்கு சேர்த்து. இவ்வளோ கொடுமைகள் நடந்த காலகட்டத்தில் அந்த மக்கள் இதெல்லாம் எங்கே, சிவகாசியிலேருந்து தென்காசி, இப்போ குற்றாலம் சொல்கிறீங்களா, குற்றால பகுதி, அந்த ஏரியா முழுக்க இளஞ்சி எல்லா பகுதிகளையும் என்ன நடந்ததுன்னா, இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் நாடார்களுக்குள்ளே அந்த நாடார், இந்த குறிப்பாக நான் தலித்துகளோட சொல்ல, நாடார்களை நுழைவிடக்கூடாது அப்படின்னே கொலை செஞ்ச 13 பேரை வெளிப்படையாக பதிவு பண்ணி சுத்தவங்களே 13 பேர், கொல்லப்பட்டவங்களே 13 பேர். அவ்வளோ பெரிய தாக்குதல் எதுக்காக, இந்த மதத்தில், இந்து மதத்தில் பிறந்த நாங்கள் இந்து கடவுளான காசி விஸ்வநாதர் கோயிலில் நான் உள்ளே போகிறேன்னு சொன்னதுக்கு தான் இவ்வளோ படுகொலை. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, என்னை எந்த மதம் கோயிலுக்குள்ளே உள்ள விடுதோ, எந்த மதம் என்னை சரிசமமாக நடக்குதோ, எந்த மதம் என்னை மனுஷனாக மதிக்குதோ அந்த மதத்துக்கு மாறுறேன்னு எல்லாரும் கிறிஸ்தவராகவும் இஸ்லாமாகவும் மாறினாங்க 1899. இது சிவகாசியில் மட்டும் நடக்கலை. நான் அவரு இப்போ நம்ம ரஜபராயத்தோட போற்ற அந்த புத்தகத்திலே குறிப்பு பார்த்தா கிட்டத்தட்ட தென் மாவட்டம் முழுக்க, மதுரைக்கு கீழே இருக்கிற எல்லா மாவட்டங்கள்லையும் அந்த காலத்திலேயே ஆயிரக்கணக்கான, அதாவது ஊருக்கு ஆயிரமா மரமாக இருக்காங்க. இதெல்லாம் 899 நடந்தது. 19ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் நடந்த மதமாற்றங்கள். எதுக்கு நடந்தது, உயிர் இல்லை, நீங்கள் இந்து நாடாக இருக்க வரைக்கும் உயிரே போச்சு. தலித்த ஒடுக்கப்பட்டவராக இருக்க வரைக்கும் ட்ரெஸ் போட முடியல, தெருவில் நடக்க முடியல. அப்போ எனக்கு விடுதலை கொடுக்குற கோயிலுக்குள்ள நுழையம் தான் சொல்கிறான். நான் நீ இந்து மதம்னு சொல்கிறீங்களோ அந்த இந்து மதத்தோட கோயிலில் இந்து மதத்தை சேர்ந்தவங்களே நுழையிறதுக்கு தான் அந்த தடை. இன்றைக்கி பழனி கோயிலில் தடை போடுறாங்க, கொடிமரத்தை தாண்டி மற்ற மதத்தை அவங்க வரக்கூடாதுன்னு. அன்னைக்கு இந்து மதத்துக்காரனே வரக்கூடாது, இன்னைக்கு அதான் இருக்குது, அதில் விரிவாக பேசுவோம். அப்போ அன்னைக்கு மதமாற்றம் எதுக்கு பயன்பட்டுச்சுன்னா, மனிதனாக மதிக்க பயன்பட்டுச்சு, ஜாதி ஒழிப்புக்கு பயன்பட்டுச்சு, தீண்டாமை வன்கொடுமைகள்லேருந்து தங்களை பாதுகாத்துக்கிறது பயன்பட்டுச்சு, உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கும் இந்த மதமாற்றம் தான் பயன்பட்டுச்சு. தெளிவாக சொல்கிற அந்த புத்தகத்தில் பதிவு பண்ணுறாங்க. தென் மாவட்டங்களில் இருக்க 55% மக்கள், கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் 55% பேர் இஸ்லாமியர்களாகவும் கிறிஸ்தவராகவும் இருக்காங்க. அந்த 55% மக்களும் முழுக்க இந்த இந்து மதத்தோட தீண்டாமை வன்கொடுமைகளால், ஜாதி இழிவுகளால் மதமாற்றம் ஏற்றுக்கிட்டவங்க தான் ஒழியவே அவங்க எல்லாம் பிறவியிலே அவங்க
கிறிஸ்தவராவோ முஸ்லீமாவோ இல்லை. எல்லாமே இந்து மதத்தில் இருந்தவங்க, இந்து மதத்தில் கொடுமைகள் தாங்காமல் விடுதலை அடையணும்னு நினச்சி போய் மதம் மாறினவங்க தான் அவங்கலாம். கோவில் முக்கியமாக கோவில் நுழைவுக்கு தடை வந்ததுனால போனவங்க தான். இது முக்கியமான காலகட்டம். இதே கொஞ்ச நாள், இது 1899 சொல்கிறேன், அது கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா 1925-26 வைக்கம் போராட்டம் நடந்தது. வைக்கம் போராட்டம் நடந்த அதே காலகட்டத்தில் தான் அதே கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்க சுசீந்திரம் அப்படிங்கிற கோயிலில் கோவில் நுழைவு போராட்டம். அதுலேயும் இதே மாதிரி தான் நாடார்கள், தலித்துகள், எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்து தான் அங்கேயும் சுசீந்திரத்துலேயும் கோவில் நுழைவு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அந்த போராட்டத்தை முன்னெடுத்ததும் பெரியார் அந்த களத்துக்கு நேரடியாக போகலை அப்படின்னாலும் குடியரசு பத்திரிகையில் முழுமையாக அந்த போராட்டத்தை ஆதரித்து தொடர்ச்சியாக கட்டுரைகளும் எழுதிக்கிட்டு இருந்தார், ஆதரவு கட்டுரை எழுதிக்கிட்டு இருந்தார். அங்கே களத்தில் நின்று அந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர் நீதி கட்சியில் முக்கிய தலைவராக இருந்த எம்இ நாயுடுன்னு சொல்லுவாங்க, அவர் பேர் இப்போ எம்இ நாயுடுன்ட்டு. அவர் பெரியாரோட மிக நெருங்கிய நண்பர், நீதி கட்சியில் இருந்தவர். அவர் தான் அங்கே அந்த சுசீந்திரம் கோயிலில் போராட்டத்தை முன்னெடுத்தவர். அப்போ முன்னெடுத்த என்ன பண்ணாங்கன்னா, முக்கியமாக அவங்களும் என்ன பண்ணுறாங்க, கோயிலில் நுழைய முயற்சி பண்ணுறாங்க. அங்கே இதே மாதிரி பார்ப்பனர்கள் அடிக்கிறாங்க, நாடார்கள் அடிக்கிறாங்க, தலித்துகள் அடிக்கிறாங்க, அதே வெட்டுறது குத்துறது எல்லாமே நடக்குது. அப்போ தீர்வை என்ன பண்ணுறாங்க, இவங்க ஒரு மாநாடு போட்டு நாங்கள் எல்லாம் இஸ்லாமாக பாடுறோம், இஸ்லாம் மதத்துக்கு மாறுறோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போடுறாங்க. போட்டுட்டு இமீடியட்டாக சுசீந்திரத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் இந்து மக்கள் இஸ்லாமாக மாறுறாங்க. அதை பெரியார் குடியரசில் பதிவு பண்ணியிருக்காரு. மதம் உடனே 1930 5 வருஷமா 25லேருந்து 30 வரைக்கும் இந்த சுசீந்திரம் கோயில் நுழைவு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதோட நிறைவாக 30வது வருஷம் கோயிலை எல்லாத்துக்கும் திறந்து விடுறாங்க. அந்த கோயில் அந்த சுசீந்திரம் கோயில் நுழைவோட வெற்றி விழா கொண்டாட்டம் பற்றிலாம், அதை பற்றிலாம் பெரியார் பேசுறாரு. அந்த வெற்றி விழா பற்றி பேசுகிறாரு. அப்போ சொல்கிறாரு, கோவில் நுழைவுங்கிறது வெற்றி பெற்றது எப்படி அப்படின்னாக்கா மதமாற்றத்தால் தான் அப்படின்னு அந்த 30லேயும் பேசுகிறாரு. பின்னாடி 1947 அதை பதிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 1961 அதை பதிவு பண்ணுறாரு. கடைசி 1961 அதே செய்தி சுசீந்திரம் கோயிலில் நுழையிறதுக்கு முயற்சி பண்ணி அந்த முயற்சி வெற்றி பெறலை. பார்ப்பனர்கள் தாக்குனாங்க, அங்கேருந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாக்குனாங்க. அதை தாண்டி, அந்த தாக்குதலை தாண்டி அங்கே கோயில் நுழைவு வெற்றிகரமாக நடந்ததுக்கு அடிப்படை காரணம் அங்கே நடந்த இஸ்லாமிய மதமாற்றம் அப்படிங்கிறத 1961 பெரியார் அதே கன்னியாகுமரியில் போய் பேசுகிறார். நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தேன், அப்போ இந்த போராட்டம் நடந்தது, மதமாற்றத்தால் தான் நீங்களாம் விடுதலை அடைஞ்சீங்கன்னு பேசுகிறாரு. அந்த உரை தீண்டாமையை ஒழித்தது யார் அப்படின்னு ஒரு புத்தகம் திராவிடர்களை வெளியிட தொடர்ச்சியாக 17-18 பதிப்பு இப்பயும் வந்துகிட்டு இருக்கு. அந்த புத்தகம் நீங்கள் வேணால் வாங்கி படிங்க. தீண்டாமையை ஒழித்தது யார் அப்படிங்கிற புத்தகம் அது வந்துருக்கு. அதில் பெரியார் பதிவு பண்ணுறாரு, மதமாற்றம் தான் அங்கே கோயில் நுழைவு போராட்டத்தை கூட வெற்றி பெற வச்சிச்சு, மதமாற்றம் தான் ஜாதி இழிவுலேருந்து மக்களை வெளியேற்றுச்சு அப்படிங்கிற செய்தியை அந்த புத்தகத்தில் பெரியார் பதிவு. இது அந்த காலகட்டத்தில், அதை 899க்கு அடுத்து நடந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் பெரியாரை நேரடியாக பண்ணது. அது இந்த மதம் மாற சொன்னார் அப்படிங்கிற புத்தகத்தில் அதை தெளிவாக பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது மதமாற்றம் பெரியார் நானே செஞ்சேன் அப்படிங்கிற சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அதை 36லேயும் சொல்கிறாரு, 47லேயும் சொல்கிறாரு, பின்னாடி ரொம்ப காலகட்டத்தில் 61லேயும் சொல்கிறாரு, 68லேயும் சொல்கிறார். எல்லாத்தையுமே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அந்த புத்தகத்தில். எப்பப்போ அதை பெரியார் சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறார், எதுக்கு சொல்கிறேன் அந்த விஷயத்தில், ஏன் சொல்கிறேன், பெரியாரை பற்றி ஏன் சொல்கிறேன்னா, பெரியார் மதமாற்றத்தை பேசவே இல்லை. நாங்கள் இப்போ ஒரு காலகட்டத்தில் பேசினாரு. அதை ஒரு வேலை திட்டமாக அவர் வைக்கல அப்படின்லாம் சொன்னாங்க. வேலை திட்டமாக அவர் பெரியார் வைக்கலைனாக்கா அது கிட்டத்தட்ட அவர் சொல்கிறாரு, இது புத்தகத்தில் அட்டையிலே போட்டிருக்கோம், 47வது வருஷம் ஒரு செய்தி பேசுகிறார். அவர் சொல்கிற கருத்தை அப்படியே நான் சொல்கிறேன். அதாவது நான் 20 வருஷமாக கேரளாவிலேயும் தமிழ்நாட்டிலையும் பிரச்சாரம் பண்ணி, ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரச்சாரம் பண்ணி, நீங்கள் இந்து மதத்திலேருந்து வெளியேறி இஸ்லாமாவோ கிறிஸ்தவனாவோ ஜாதி இல்லாத ஏதோ மதத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி 20 வருஷமாக பிரச்சாரம் பண்ணி அவங்கள ஒப்புக்கொள்ள செய்து அவங்களே மாநாடு போட்டு தீர்மானம் நிறைவேற்றி அவங்கள மதம் மாற்றினேன், ஆயிரக்கணக்காக நான் மதம் மாற்றினேன் அப்படின்னு 47ல் பேசுகிறார். 20 வருஷமாக நான் செஞ்சேன்னு சொல்கிறாரு. நான் தான் ஆயிரக்கணக்கான பேரை மதம் மாற்றினேன்னே சொல்கிறாரு. இவ்வளவு சொல்லி 20 வருஷமாக அவர் பேசின விஷயத்த நான் ஆயிரக்கணக்கான பேரை நான் மதம் மாற்றியிருக்கேன்னு சொல்ல அவரே சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை அவர் அப்படி சொல்லவே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய வரலாற்று மோசடி. அப்படி ஒன்று இந்த நமக்கு மறுப்பு சொல்கிறேன்னு சொல்லிட்டு பெரியாரோட உழைப்பை கொச்சப்படுத்த அது மறைக்கிற வேலையை அந்த மறுப்பு நூலில் நடந்திருக்கு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, அந்த காலத்தில் பெரியார் சொன்ன காலம் எது? இப்போ நீங்கள் என்ன கோவில் நுழைவு போராட்டம் நடந்தது, அப்போ
அதுக்கு மறுப்பாக வந்து அதுக்கு மாற்றாக எதிர்வினையாக பெரியார் வந்து மத மாற்றத்தை பரிந்துரைத்திருக்கார். அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அதை இப்போவும் ஏன் பேசணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்போ மட்டும் கோவில் நுழைவு நம்மளை கோயில் நுழைய விடுறாங்களா? இப்போ சமீபத்தில் நடந்தது நம்ம நல்லா தெரியும். விழுப்புரத்தில் மேல்பாதிங்கிற கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோயில், அங்கே வந்து தலித் மக்களை உள்ள நுழைய விடலை. போராட்டம் இன்னும் பிரச்சனை முடியல. இங்கே பக்கத்தில் நம்ம கரூர் பக்கத்தில் வீரபாண்டிங்கிற ஊரில் நம்ம வீரண்ண கவுண்டம்பூதில் நம்ம ஒரு ஊர் கரூர் பக்கத்தில், அங்கே அப்படி காளியம்மன் கோயிலில் நுழைய விடலை. அதுக்கு முன்னாடி 2020 சேலம் பக்கத்தில் அரூர் பக்கத்தில் சேலம் பக்கத்தில் ஒரு கோயிலில் நுழைய விடலை. இப்போ நம்ம எவிடன்ஸ் கதிர் தொண்டு நடத்துவார் ஜாதி ஒழிப்பு பற்றி இது நிறையா தீண்டாமை. அந்த எவிடன்ஸ் கதிர் வந்து ஒரு புள்ளி உரம் போட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் 85 ஊராட்சி ஒன்றியங்களில் கோவில்களில் தலித் மக்கள் நுழைய விடாத நிலை இன்னமும் இருக்குன்னு சொல்லி போடுறாரு. 85 ஊராட்சி ஒன்றியங்களில் போட்டிருக்காரு. இன்னமும் புள்ளி உரத்தோடு எடுத்து போடுறாரு. அப்போ இன்னமும் கோவில் நுழைவுக்கு பிரச்சனை இருக்குது. அப்படிங்கும்போது இன்னமும் மத மாற்றம் ஏன் பேசக்கூடாதுங்கிறோம். அன்னைக்கு இதே கோவில் நுழைவுக்கு தான் பெரியார் மத மாற்றத்தை சொன்னார். சரி, பெரியார் கூட சொல்கிறார். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன 1812 99 வரைக்கும் தொடர்ச்சியாக நடந்த ஆயிரக்கணக்கான, இன்னைக்கு 55% மக்கள் தென் மாவட்டத்தில் இஸ்லாம் கிறிஸ்தவர்னா கிட்டத்தட்ட அதோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட கோடிக்கணக்காக இருக்கும். அந்த கோடிக்கணக்கான மக்கள் வந்து முடிவு பண்ணி இன்னைக்கு விடுதலை அடைஞ்ச அந்த மத மாற்றம், விடுதலை கருவியாக இருந்த மத மாற்றம், அதே தான் பெரியார் பின்னாடி சொல்கிறாரு. அதே தான் அம்பேத்கர் சொன்னார். அப்போ சராசரி மக்கள் அவனோட லைஃப்பில் உணர்ந்து மத மாற்றம் தான் நமக்கு தீர்வுன்னு கையில் எடுத்த அடிப்படை காரணமும் கோவில் நுழைவு தான். பெரியார் மத மாற்றத்தை பரிந்துரைத்தது கூட இந்த மாதிரி களங்களில் தான். அம்பேத்கர் கூட காலாராம்ங்கிற கோவில் நுழைவு அந்த பிரச்சனைக்கு அப்புறமேலு மத மாற்றத்தை தான் பதிவு பண்ணுறாரு. அவர் தான் செய்கிறார். அப்போ இன்றைக்கும் அந்த பிரச்சனை இருக்குது இல்லை. கோவில் விழுப்புரத்தில் மேல் பாதியில் இன்னும் நுழைய விடலை. அப்போ நுழைய விடலைங்கும் போது அதுக்கு தீர்வு என்ன? நான் ஏன் அங்கே நுழையணும்? முதல்ல என்னை நுழைய விடாத இடத்துக்கு, என்னை மதிக்காத இடத்துக்கு நான் ஏன் போகணும்? எவன் மதிக்கிறானோ அவன் மதத்துக்கு நான் போய்க்கிறேன். அது இன்னமும் லைவாக தானே இருக்குது அந்த பிரச்சனை. அப்போ இன்றைக்கி நான் பேசக்கூடாதுன்னா எந்த அடிப்படையில் பேசக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? இல்லை கோவில் நுழைவுக்கு அந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கள். ஏதாவது இல்லை எல்லா இந்து மதத்தை போய் பட்டியல் மக்கள் தலித் மக்களை விட்டுருங்க. இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட ஜாதிக்காரன் கோயிலுக்குள் நுழைய முடியுமா? ஏன் கோயிலுக்குள் நுழையக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க வன்னியர்கள் சொல்கிறாங்க. விழுப்புரத்தில் வன்னியர் சாதியினர் வந்து எங்கள் கோயில்கள் நுழையக்கூடாதுங்கிறான். முதல்ல அந்த வன்னியர்கள் முதல்ல அந்த கோயிலில் நுழைய முடியுமா? நுழைய முடியாது. அவங்க வேணால் கருவறை வரைக்கும் நுழையலாம். அதுக்கு அங்கிட்டு பாப்பாங்க தான் போகணும். அப்போ அவங்களே உள்ளே நுழைய முடியாதுங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அவங்க இவங்களை இருக்கிறாங்க. இப்போ யாருமே போக முடியாது, யாருமே உள்ளே நுழைய முடியாது. அப்போ இன்றைக்கி இருக்க அந்த சிக்கலுக்கு தீர்வுங்கிறது எங்கே இருக்குது? மத மாற்றத்தில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அது வந்து இதெல்லாம் வந்து நான் சொன்ன எடுத்துக்காட்டுகளோட 36 47 வரைக்கும் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நடந்த மத மாற்றங்கள் இது நடந்திருக்கா அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நடந்திருக்கு. அதுதான் நீங்கள் அதிகம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மீனாட்சிபுரம் மத மாற்றம் அப்படிங்கிறது. அது தென் மாவட்டம் தான், கன்னியாகுமரி மாவட்டம் தான், இப்போ இருக்க திருநெல்வேலி மாவட்டம் தான் மீனாட்சிபுரம். இப்போ அது ரஹமத் நகராக இருக்குது. அந்த மீனாட்சிபுரங்கிறது ரஹமத் நகராக இருக்குது. 1981 அந்த மத மாற்றம் நடக்குது. அங்கேயும் இதே தான். அங்கே இருக்க பெரும்பான்மை இருந்த பல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, மற்ற ஒரு சில மற்ற சமுதாயத்திலிருந்து ஒரு கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதில் மதம் மாறி இருக்காரு. அப்போ இதே மாதிரி தான் தீண்டாமை வன்கொடுமைகள் தொடர்ந்து நடக்கும்போது வேறு வழி இல்லாமல் அவங்க மதம் மாறுறாங்க, இஸ்லாமாக மாறுறாங்க. அப்போது ஒட்டுமொத்தமாக இந்தியாவே அலறிச்சு. வாஜ்பாய் இறந்து போன வாஜ்பாய் வந்து முன்னாடி பிரதமராக இருந்தார். வாஜ்பாய் பாஜகவில் அவரே நேரடியாக அந்த மீனாட்சிபுரத்துக்கு நேரடியாக வந்து அந்த மக்கள்கிட்ட பேசி நீங்கள் மதம் மாறாதீங்க, இந்து மதத்திலே இருங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு பல நலத்திட்டங்களை அப்போ கொண்டு வந்தாங்க. அப்போ தான் வந்து அந்த தலித் மக்கள் வாழ்கிற பகுதிக்கு அப்போ தான் தண்ணி குடிநீர் குழாய் கொண்டு போகிறது, தெருவுக்கு சாக்கடை உருவாக்குறது, சாலை வசதி போடுறது, இதெல்லாம் செஞ்சாங்க. அப்போ அந்த மக்கள் சொன்னாங்க, எங்களுக்கு தண்ணி இல்லைனோ, பாதை இல்லைனோ, சாக்கடை வசதி இல்லைனோ நாங்கள் மதம் மாறலை, எங்களை நீங்கள் மனுஷனாகவே மதிக்கலை, அதை எதிர்த்தாண்டா மதம் மாறுறோம், அதை நீ மதம் கொடுக்க முடியாது அப்படின்னு தான் இஸ்லாமை போய் மதம் மாறுறாங்க. அந்த இஸ்லாமை மதம் மாறின சமயத்தில் அதை முன்னெடுத்து செஞ்சவர் யாருன்னா ஒரு பெரியாரிஸ்ட் உமர் ஷரீப் அப்படிங்கிறவர் தான் அங்கே மீனாட்சிபுரம் மத மாற்றத்தை முன்னெடுத்து செஞ்சுருக்காரு. அவர் ஒரு பெரியார் தொண்டர். இது எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னாக்கா, நம்ம ஏதோ இட்டு கட்டி பேசுகிறோம் கூட சொல்லிடலாம். ஆனால் இது உண்மையாகவே எனக்கு எப்படி தெரியும்னா, இது நான் வந்து திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், மீனாட்சிபுரம் மத மாற்றம் ஏன் அப்படிங்கிறதான் புத்தகத்தோட தலைப்பு. இன்னமும் விற்பனையில் இருக்குது.
2013 கூட அது மறுபதிப்பு பண்ணாங்க. இந்த மாதிரி புத்தக விற்பனை இருக்குது. அந்த புத்தகத்தை படித்த சமீபத்தில் படிக்கும்போது தான் தெரியுது அவர் தான் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த புத்தகத்து வழியாக தான் தெரியுது அவர் ஒரு நாத்திகர், பெரியாரியவாதி. ஆசிரியரே கேள்வி கேட்குறாரு அவர்கிட்ட, நீங்கள் ஒரு நாத்திகர், நீங்கள் எதுக்காக போய் மதம் மாறுறீங்க அப்படின்னு ஆசிரியரே கேட்குறாரு. அதே கேள்வியை அந்த சமயத்தில் 1981 இதயம் பேசு, இதயம்னு ஒரு பத்திரிக்கை வந்துச்சு. அந்த பத்திரிகை ஆசிரியரும் அந்த குமார் ஷரீஃப்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஒரு நாத்திகர், பொதுத்துறைவாதி, நீங்கள் எதுக்கு மதம் மாறுறீங்க, உங்களுக்கு தான் மதமே இல்லையே அப்படிலாம் கேட்குறாங்க. அப்போ ஆசிரியர்கிட்டையும் அந்த இதயம் பேசு மணியன்ட்டையும் அவர் பதில் சொல்கிறாரு, நான் நாத்திகர்னு நான் சொல்லிட்டு இருக்கலாம், ஆனால் பார்க்குறவன் எப்படி பார்க்குறான், என்னை ஜாலியாக தானே பார்க்குறான், அப்போ எனக்கு தீர்வு என்ன இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பதிவு பண்ணுற. அந்த செய்தி தீகா வெளியிலேருந்து நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி அதே காலகட்டத்தில் இன்னொரு சின்ன புத்தகம் நான் படித்தேன். நம்ம தோழர் ஆதித்தமிழர் பேரவை தோழர் விடுதலை செல்வன் எனக்கு அந்த புத்தகம் கொடுத்தார். கூரியூர்னு ஒரு ஊர், ராமநாதபுரம் பக்கத்தில் கூரியூர்னு ஒரு ஊருக்கு, அங்கே நடந்த ஒரு மதமாற்றம் பற்றி ஒரு புத்தகம், கூரியூர் முகமது அலி ஜின்னா அப்படிங்கிறது அந்த புத்தகத்தோட தலைப்பு. அந்த புத்தகத்தில் ஒரு பதிவு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதே மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரி, காவல்துறையில் ஒரு கான்ஸ்டபிளாக வேலை பார்க்குற ஒருத்தர், அவர் பேர் சிலையான். சிலையான்னா என்னென்னா, அவங்க பரம்பரை தான் அந்த ஊரில் ராமர் சிலையை உருவாக்குறவங்க அவங்க பரம்பரை தானா. ஒவ்வொரு தடவையும் அந்த ராமர் விழா கொண்டாடுவாங்களாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில். அந்த விழாவுக்கு ராமர் சிலையை தயாரித்து கொடுக்கறது இந்த குடும்பம், அந்த நான் சொல்கிற காவலரோட குடும்பம். அவர் பேர் சிலையா, அவர் சிலை செஞ்சு கொடுக்குற குடும்பம்னால அவருக்கு சிலையான் சிலையானே பேர் இருக்குது. அவர் பேரே சிலையான் சிலையா. இந்து மதத்தை சேர்ந்தவர், தலித் சமுதாயத்தை, பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் காவல்துறையில் இருக்கும்போது ஸ்டேஷனில் எந்த ஸ்டேஷனில் வேலை பார்த்தாலும் அவருக்கு மட்டும் தண்ணி பானையா. போலீஸ் ஸ்டேஷனில் தனி தண்ணி பானை தலித்துகளுக்கு, மற்ற பிசி மற்ற கம்யூனிட்டிக்கு தனி தண்ணீர் பானை. அப்போ இவர் எந்த ஸ்டேஷனுக்கு போனாலும் இவரோட ஜாதியை கண்டுபிடிச்சு அவருக்கு, அதாவது ஒரு போலீஸ்காரருக்கே தீண்டாமை வன்கொடுமைகள் நடக்குது. அப்போ இவர் எப்போ 1979 ரிட்டையர்ட் ஆகுறாரு. ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் 100 ஊர்களுக்கு அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. 100வது ஊரில் தான் அவர் ரிட்டையர்ட் ஆகியிருக்கார். ஒரு மனுஷன் 100 ட்ரான்ஸ்ஃபர், ஒரு கான்ஸ்டபிள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கார். என்ன வேற ஒன்றும் இல்லை, ஸ்டேஷனுக்குள்ளே போனோன்னே ஐயான்னு கூப்பிடணும், எஸ்ஐயை ஐயான்னு கூப்பிடணும், இல்லை எஜமான்னு கூப்பிடணும். அந்த காலகட்டத்தில் எஜமானு கூப்பிடணும். அப்படி கூப்பிடலன்னா ட்ரான்ஸ்ஃபர். இவர் சொல்ல மாட்டார், சுயமரியாதைக்காரர் சொல்ல மாட்டார். எஜமா ஐயா அப்படின்னு கையை கட்டி நிற்கலைன்னா கான்ஸ்டபிளுக்கு ட்ரான்ஸ்ஃபர். தண்ணி பானை தனி போட்டு உடைக்கிறாரு, உடைச்சா தனி ட்ரான்ஸ்ஃபர். இவர் ஒரு ஊருக்குள்ள வேலை செய்யும்போது அந்த ஊரில் ரெட்டை கோலை இருக்கும், 2 கிளாஸ் இருக்கும், டீ கடையில் 2 பெஞ்ச் இருக்கும், அது வேண்டாம்னு சொல்லி அதை உடைப்பார், போலீஸாக போய் உடைப்பார். ஆனால் அவர் மேலே கம்ப்ளைண்ட் ஆகி அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. சட்டப்படி அதை செய்ய வேண்டியது போலீஸு, சட்டத்தை கரெக்டாக செஞ்சார் அந்த போலீஸு, அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர். இப்படி 100கணக்கான ஊரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பல வழக்கு அவர் பேரில் தீண்டாமை அவர் பேரில் நிறையா, அதாவது இவரே அடிச்சுட்டு இவரவே அடிப்பான், இவர் மேலே தீண்டாமை வன்கொடுமையை செய்வான், செஞ்சுட்டு அவர் மேலே வழக்கு போடுவான். அப்படி வழக்குகளையும் 100கணக்காக சந்திக்கிறார். இப்படி நிறையா பார்த்துட்டு அவர் ஒரு வழக்கில், ஒரு குற்ற வழக்கில் அவர் ஜெயிலில் தேசிய பாதுகாப்பு சட்டமே போடுறாங்க, ஜெயிலில் இருக்கார். ஜெயிலில் இருக்கும்போது நிறையா படிக்கிறாரு, படித்து பெரியாரிஸ்ட் ஆகிறாரு, நல்லா பெரியாரிஸ்டாக மாறுறாரு. பெரியாரிஸ்டாக மாறினாலும் அவருக்கு மேலே வர்ற தீண்டாமை வன்கொடுமைகள் குறையலை. நான் சொல்கிறேன்னா அவரை வெட்டி பிடிக்கணும் அப்படிங்கிறது, சுட்டு பிடிக்கணுங்கிறதுக்கெல்லாம் பெரிய போராட்டம் நடந்திருக்கு. என்னன்னா மத மாற்றத்தை அவர் ஊக்குவிக்கிறாரு அப்படிங்கிறதால. அதெல்லாம் பின்ன அவர் புத்தகத்தில் விரிவாக படிக்காத. அவர் பெரியாரிஸ்ட் ஆன பின்னாடியும் கூட அவர் மேலே நடக்கிற தீண்டாமை வன்கொடுமைகள் நிற்கலை. அவரோட உறவினர்கள், அதோட சுற்றி இருக்க கிராமங்கள், அந்த பகுதியிலையும் தீண்டாமை வன்கொடுமைகள் நிற்கலாகும் போது அவர் மதம் மாறுறார். ஒரு பெரியாரிஸ்டான சிலையான் செல்லையா முகமது அலி ஜின்னா அப்படிங்கிற பேரில் மதம் மாறுறாரு. அதையும் அந்த புத்தகத்தில் ரொம்ப விரிவாக சொல்கிறாங்க. மதம் மாறிட்டு 20க்கு மேற்பட்ட கிராமங்களில் அவர் முஸ்லீமாக மாற்றுறார், சிலையான மாற்றுறார். அவர் கடைசியில் 96 வெட்டி கொல்லப்பட்டார். இந்து முன்னணி அவரை வெட்டி கொண்டாங்க. அவர் என்ன செயல இருந்திருக்காரு, எல்லா வகையான வழக்கும் பார்த்துருக்காரு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தீண்டாமை வன்கொடுமை வழக்கு, தடுப்பு வழக்கு சட்டங்கள் வந்துருச்சு, அரசியல் சட்டம் மூலமாக எல்லா வகையான உரிமையும் பாதுகாக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் வந்த பின்னாடி எதுக்காக மத மாற்றத்தை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க. பெரியார் ஏதோ ஒரு காலகட்டத்தில் மத மாற்றத்தை பேசுகிறாரு, இன்றைக்கி அது தேவையா அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் பதிலாக தான் நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். சட்டத்தை செயல்படுத்துகிற இடத்துல இருக்க ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தீண்டாமை வன்கொடுமை நடக்குது. 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அவர்
டிரான்ஸ்ஃபர் ஆகிறாரு. அவர் குடும்பம் ஒரு நிம்மதியில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு. அவர் இறந்த பின்னாடி அவர் மகள் நசீரா பர்வீன்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு பேட்டி கொடுத்துருக்கு. அந்த பேட்டி தான் முக்கியமானது. அந்த பொண்ணு பேட்டியில் என்ன சொல்லுதுன்னா, எங்கள் அப்பா வந்து செல்லையாவாக காவல்துறை அதிகாரியாக இருந்தப்ப அக்ரஹார பகுதியில் நடந்து கூட போக முடியாது, எங்கள் ஊரை தாண்டி நடந்து கூட போக முடியாது. ஆனால் அவர் முகமது அலி ஜின்னாவாக மாறின பின்னாடி அக்ரஹாரத்தில் நுழைஞ்சு ஒரு வீட்டை அங்கேருந்து ஒரு வீட்டை விலைக்கு வாங்குறாரு. அவர் முகமது அலி ஜின்னா அங்கே அக்ரஹாரத்தில் ஒரு வீட்டை விலைக்கு வாங்குறாரு. அந்த பொண்ணு சொல்லுது, அவங்க அப்பாவே இறந்து போன அந்த ஜின்னா சொல்லியிருக்காரு, நான் வந்து இந்த தெருவில் நடக்கவே முடியாதுமா, செல்லையாவாக இருந்தபோது போலீஸ்காரன் இருந்தப்போ இந்த தெருவில் நடக்க முடியாது அக்ரஹாரத்துக்குள்ளே. ஆனால் நான் வந்து இன்னைக்கு இஸ்லாம் மாறி முகமது அலி ஜின்னாவாக மாறின பின்னாடி ஐயர் அவர் வீட்டில் நடு வீட்டில் ஊஞ்சலில் உட்கார வச்சு விலை பேசுகிறார் என்கிட்ட. அந்த வீட்டை விலை பேசி அந்த வீட்டில் நம்ம குடியிருக்கோம். நான் இஸ்லாமை மாறலைன்னா இந்த தெருவிலே வந்திருக்க முடியாதுங்கிற செய்தி எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார்னு அந்த பொண்ணை ஒரு பேட்டியில் பதிவு பண்ணுறாங்க. இதுதான் முக்கியம். இங்கே நம்ம யாருக்கும் வந்து சோறு இல்லை, தண்ணி இல்லை, சாக்கடை வசதி இல்லை, சாலை வசதி இல்லைன்னு யாரும் மதம் மாறுறன்னு சொல்லலை. இங்கே மானம் இல்லை, மரியாதை இல்லை, அறிவுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும்போது எனக்கு மானமும் அறிவும் எந்த மதம் கொடுக்குதோ அந்த மதத்தை நோக்கி போகிறோம். இதை தீண்டாமை வன்கொடுமை சட்டங்கள் தடுக்க முடியல. இன்னைக்கு சொல்கிறாங்க தீண்டாமை இப்போ சமீபத்தில் மடத்துக்குளத்தில் அவர் தீண்டாமை ஒரு தெருவுக்குள்ளே நடக்க முடியாத சூழல் இருந்துச்சு. நம்ம தோழர்கள்லாம் போயிட்டு வந்தோம். அந்த வழக்கு நம்ம கண்ணுக்கு நேரம் தெரியும், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அங்கே தெருவில் தலித் மக்கள் நடக்க முடியாது, இன்னைக்கு வரைக்கும் நடக்க முடியாதுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் நடக்க அனுமதிக்காத அந்த குற்றவாளிகள் இருக்காங்களா, அவங்கள தீண்டாமை வன்கொடுமை வழக்கு தான் பாஞ்சது. ஆனால் ஒரே ஒரு நாள் கூட அவர் சிறையில் இல்லை, ஜெயிலுக்கே போல, போலீஸ் ஸ்டேஷனுக்கே போல அந்த தீண்டாமை வன்கொடுமையை நடத்தின குற்றவாளிகள் ஒரு நாள் கூட ஸ்டேஷனில் கூட உட்காரல, வெளியில் வந்துட்டாங்க, ஜாமீன் கிடைச்சிருச்சு அவங்களுக்கு. இதுதான் தீண்டாமை வன்கொடுமை சட்டங்கள் நம்மளை காப்பாற்றுற நிலை. சரி, பெரியாரியங்கிறது பெரியாரிய நாத்தியங்கிறது வேற. நம்ம வந்து பெரியாரிகளுக்கு எதிராகவோ நாத்திகத்துக்கு எதிராகவோ நம்ம பேசலாம். ஏன்னா நானும் பெரியாரிஸ்ட் தான், பெரியாரிய நாத்திகவாதி தான். பெரியார் ஜாதி ஒழிப்புக்காக என்னென்னலாம் சொல்லிட்டு போனாரோ அது எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம காட்டாறு குழு திராவிடர்கள்லாம் எல்லாத்தோட நோக்கமாக தான். அதை எல்லாரும் முடிஞ்சளவுக்கு செஞ்சுட்டு இருக்கோம். அதாவது அவர் ரொம்ப இந்த வீம்புக்கு வேப்பங்காத்திங்கிறதுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கலாம். நம்மளால் வரட்டுத்தனமாலாம் செஞ்சுட்டு இருக்கோம் பல விஷயங்களை. அந்தளவுக்கு வீம்புக்கு பெரியாரியலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம தான் மதமாற்றத்தையும் பேசுகிறோம். ஏன்னா நம்ம ஒன்றும் பெரியாரியம் தப்பு இல்லை, நாத்திகம் தப்பு அப்படிலாம் சொல்லி போகல. நம்மளோட இலக்கும் அதே தான், பெரியார் இலக்கு தான் நமக்கு இலக்கு. திராவிட இயக்கங்கள் என்ன இலக்காக வச்சுருக்காங்களோ அதுதான் நமக்கு இலக்கு, மாற்று கருத்தே இல்லை. திராவிடர் கழக தலைவர்கள் என்னென்ன சொல்கிறாங்களோ அதான் நமக்கும் வேலை திட்டம், இது நமக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் களத்தில் என்னவா இருக்குது, களத்தில் இருக்க பிரச்சனையை நாம் புரிஞ்சுக்கிறோம். இப்போ இங்கே தேவை மதம், இந்த தீண்டாமை ஒழிப்பு சட்டங்கள் இல்லை அரசியல் சட்ட உரிமைகள் அதை வந்து எந்த அளவுக்கு பலன் கொடுக்குதுங்கிற பார்த்துட்டு தான் இருக்கும். முதல்ல அதை நம்ம எதுக்கவில்லை. அதுக்கு நீ இன்னைக்கு சொல்கிறோன்னே தீண்டாமை வன்கொடுமை சட்டங்களை வழக்கு, இதே மடத்துக்குளத்தில் தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டங்களை வழக்கு போடுங்கன்ட்டு அந்த கூட்டுக்குள்ளே நம்மளும் தான் வேலை செய்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்தது நம்ம தான். பேர் வாங்கினவங்க வேறையாக இருக்கலாம், நம்ம தான் வெளியில் இங்கே இருக்க குணா, நாராயணமூர்த்தி தோழர்கள் தான் இதெல்லாம் வெளியில் கொண்டு வர்றாங்க. அப்புறம் பேர் வாங்கினா மற்றவங்க இருப்பாங்க, அது வேறு. அப்படி நம்ம இன்னமும் அந்த சட்டங்களை நம்பாமல் இல்லை, நாத்திகத்தை நம்பாமல் இல்லை, அரசியல் சட்டத்தை நம்பாமல் இல்லை. அரசியல் சட்டத்தை பெரியார் சில பிரிவுகளை கொடுத்துருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்தமாக பெரியார் அரசியல் சட்டத்துக்கு எதிராக இருந்தார் அப்படிங்கிறது தவறான பார்வை தான். அப்போ அரசியல் சட்டத்தையும் நம்ம நம்புகிறோம், தீண்டாமை வன்கொடுமை சட்டங்களையும் நம்புகிறோம், நாத்திகத்தையும் நம்புகிறோம், எல்லாத்தையும் நம்புகிறோம். எல்லா வகையான அந்த தளங்கள்லையும் உரிய வேலைகளை செய்கிறோம். செஞ்சுக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் தான் மத மாற்றமும் முக்கிய கருவி அப்படிங்கிறத கூடுதலாக சொல்கிறோம். அதுதான் நம்ம தோழர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும், பெரியாரியல் அமைப்பில் இருக்க தோழர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மற்ற குழப்பவாதிகள் பேசுகிறத பேசிக்கிட்டே இருக்கணும், அது வேறு விஷயம். இந்த விளக்கத்தை சொல்லலாம். அதாவது தீண்டாமை வன்கொடுமை சட்டங்கள் வந்தாலும், அரசியல் சட்ட உரிமைகள் இருந்தாலும், மதமாற்றம் கொடுக்குற பாதுகாப்பை, மதமாற்றம் கொடுக்குற விடுதலையை, அந்த சுதந்திர எண்ணத்தை வேறு திட்டங்கள் கொடுக்கல அப்படிங்கிறதுனால இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். வேறு ஏதாவது ஒன்று வந்தால், மத மாற்றத்தை தவிர வேறு ஏதாவது சிறப்பான திட்டம் ஒன்று செயல்படுத்தப்பட்டால் முதல்ல நம்ம அதை தான் செய்ய போகிறோம். இந்த விளக்கங்களை சொல்லிக்கிட்டு அடுத்து சிறப்புரையாற்ற தோழர்கள்லாம் வந்திருக்காங்க. அதனால் என்னோட உரையை இதோட முடிச்சுட்டு கூடுதலாக நம்ம தனியாக நம்ம பேசிக்கலாம். நன்றி.